புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோக நிகழ்ச்சி தரப்படுகிறது. வெகுகாலமாக ஆரம்பம் முதலே இந்த நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். வெகுகாலமாக மக்களும் பார்க்கிறார்கள். உலக மக்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். மொழி தெரியுதோ தெரியவில்லையோ, நிகழ்ச்சியை பார்த்து அவர்கள் பழகுகிறார்கள். பலனோ அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்கள் நீங்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்க சிரமங்களை இவர்களுக்கு இதுபோன்ற ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அதையும் நீக்குகிறார்கள். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள். ஆனந்தமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி மக்களை எந்த அளவுக்கு தொட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நாம் மிக்க மகிழ்ச்சியாக இதை கொண்டாட வேண்டியிருக்கின்றது. ஆகவேதான் இன்றைக்கு உலகமெல்லாம் மக்கள் நமது பிரதமரின் பேச்சுக்கிணங்க ஐநா சபையை இதை அங்கீகரித்து உலக மக்கள் இன்றைக்கு இதை பாராட்டி போற்றி கொண்டிருக்கிறார்கள். நம் நாட்டு கலையை அதைத்தான் நாம் எல்லோரும் உணர வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு வித்யாரத்ன பிடிஎஸ் மெட்ரிக் பள்ளி அடையாறிலிருந்து ரபீக் 5வது வகுப்பு, பிரதீஷ் 7வது வகுப்பு. பாருங்கள், அதன் ஆசிரியர் அருண்குமார் அற்புதமான ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் என்ன விசேஷம் என்றால், ரபீக் என்பவர் முஸ்லீம். இன்றைக்கு மோடி அவர்கள் இந்த ஆசனத்தை கையில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் சில முஸ்லீம் நண்பர்கள் இது மத சம்பந்தப்பட்டது, செய்யக்கூடாது என்று. ஆனால் இன்றைக்கு சவுதி அரேபியா போன்ற முஸ்லீம் கண்ட்ரிகளில், சைனாவில், ஹாங்காங்கில் முஸ்லீம்கள் தான் சாரியாக இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மத சம்பந்தப்பட்டது அல்ல, உடல் சம்பந்தப்பட்டது. உடலை நலமாக வைத்துக் கொள்ளக்கூடியது, உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன், அவர்கள் தொழுகையிலும் கூட சில ஆசனங்கள் வருகிறது. அந்த ஆசனத்தை இப்பொழுது ரபீக் அவர்கள் முஸ்லீம் பாய், ஏற்கனவே அவர்கள் தொழுகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்யப்போகிறான் பாருங்கள் இந்த ரபீக். ஆகவே முஸ்லீம் நண்பர்கள் பயப்பட தேவையில்லை. இது ஒரு வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய, ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மத சம்பந்தப்பட்ட பயிற்சி அல்ல. எந்த மத பெயரையோ சாமி பெயரையோ இதை பழகும்போது சொல்வதில்லை. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நோய்க்கும் மனநலத்துக்கும் உடல்நலத்துக்குமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன், வெள்ளையன் விளையாட்டுக்களையெல்லாம் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோமே. ஏன், வெள்ளையனை விட்டு வெளியேற்றும் போது அந்த விளையாட்டுக்களை எல்லாம் நாம் வெளியே தள்ளிவிட வேண்டியதானே? கிரிக்கெட், டென்னிஸ், இன்னும் எத்தனையோ பயிற்சிகள், அவைகளெல்லாம் வெள்ளையனால் நமக்கு தரப்பட்ட பயிற்சிகள். எந்த பயனும் கிடையாது. பள்ளிக்கூடத்தோடு சரி, நாம் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தால் அந்த பயிற்சிகளை செய்ய போகிறோம், செய்ய முடியாது. 30 வயசு 40 வயசு ஆகிட்டால் எங்கே ஓடுவது, சாடுவது, குதிப்பது, உயரம் தாண்டுவது, நீளம் தாண்டுவதெல்லாம் எங்கே திருமணமாகும்போது எங்கே செய்ய முடியும்? ஆனால் ஆசனம் என்பது 100 ஆண்டல்ல 200 ஆண்டு வரை மனிதன் செய்து ஆரோக்கியமாக உடலையும் உள்ளத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அந்த நிலையில் என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த உசட்டாசனத்தை செய்யுங்கள். தலையை தொங்க போடுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். 4 முறை மூச்சு இழுக்க வேண்டும். நுரையீரல் விரியும். ஆஸ்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிராங்கடிஸ், ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு, சளி தொல்லை
இவைகளெல்லாம் நீங்கிவிடும். பனிமழை காலங்களில் மாணவர்களுக்கு எல்லோத்துக்குமே சளி பிடிக்கும், அந்த மாதிரியான ஆஸ்மா வரும், டிபி வரும். இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் சரியாகிவிடும். மெதுவாக உட்காருங்கள், கையை உயர்த்தி முன்னால் குனியுங்கள். மாற்று ஆசனம் மகாமுத்ரா. முஸ்லீம் மத சடங்குகளில் இது இருக்கின்றது. முன்னால் குனியக்கூடிய ஆசனம் இருக்கின்றது. கிறிஸ்தவர்களுடைய மதத்திலும் இது இருக்கின்றது. மெதுவாக எழுந்திருங்கள். முன்பெல்லாம் கிறிஸ்தவத்தில் அங்கே தொழுகை நடக்கும் பொழுது கையை கிளை போடுங்கள். நடக்கும் பொழுது அங்கே எல்லாம் இப்போல்லாம் சேர் நாக்காளியெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அதை முன்னாலெல்லாம் அங்கே கிடையாது. இந்த மண்டி போட்டு உட்காந்து தான் அவங்க தொழுகையே பண்ணணும். அப்படி தான் இருந்தது. கால மாறுபாடால் சேரை வந்துடுச்சு. இது ஒரு அற்புதமான பயிற்சி, 3ஆக வளைக்கக்கூடிய பயிற்சி உடம்பை. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். 15 ஆண்டு 20 ஆண்டு ஆஸ்மா உள்ளவர்கள் கூட இந்த ஆசனத்தை ஒரு 10-15 நாள் காலையிலும் மாலையிலும் முக்கியமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் நமது திருமூலர். நன்றாக மூச்சை இழுங்கள். இந்த நிலையில் மூச்சை இழுத்தால் நுரையீரல் விரிவடைந்து அதனுடைய சுருங்குத்தன்மை விரிவடைந்துவிடும். ஆஸ்மா டிபி என்றால் என்ன? நுரையீரல் சுருங்கி விடுகிறது, அது விரிய மாட்டேங்கிறது. விரிந்தால் சுருங்க மாட்டேங்கிறது, மூச்சு திணறல் ஏற்படுகிறது. பார்க்கலாம், மிகவும் சிரமப்படுவார்கள், பஃப் வைத்து அடித்து கொண்டிருப்பார்கள். இவையெல்லாம் தேவையில்லை. ஒரு 15 நாள் இதை செய்தாலே போதுமானது. அப்படியே உட்காருங்கள், முன்னால் குனியுங்கள். பத்மாசனத்தில் உட்காருங்கள். ஆசனத்தை கலைத்துவிட்டு பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான பயிற்சிகள். ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு உடலில் உள்ள உறுப்புகளை சரி பண்ணுகிறது, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறு வயது முதல் எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.